இன்றைக்கி 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த கோமாளிகளை பூரா ஏன் அடிக்கிறேன்னா, இவனுகள் பூரா கோமாளிகள். இவிஎம் மிஷினில் இந்த கோமாளிகள் இந்த இவிஎம் மிஷினில் எவனை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும். அதற்கு தான் இந்த கோமாளிகளை அடிக்கிறேன். இந்த கோமாளிகள்லாம் சேர்ந்து எப்படி ஒரு கரப்பாம்பூச்சி வந்ததோ அது மாதிரி விஜய் கரப்பாம்பூச்சி மாதிரி வந்து முதலமைச்சராக உட்காந்துருக்கிறான். இவன் உட்காந்துருக்கும்போது எப்படி தருமபுரியில் எஸ்பி அஸ்ராக்கார் திருட்டு பைய விசாரணை பண்ணுவானோ அதே மாதிரி செல்லூர் காவல் நிலையமும் விசாரணை. இந்த திருட்டு பைய எப்படி இந்த கரப்பான் பூச்சி மாதிரி விளம்பரப்படுத்தி இந்த இவிஎம் மிஷின் மூலமாக வெற்றி பெற்று எப்படி ஆட்சி செய்கிறானோ அது மாதிரி இந்த கரப்பான் பூச்சியை கொண்டு வர்றாங்க. சரி, இந்த உண்மையிலே இந்த கரப்பான் பூச்சி மூலமாக உருவான விஜயவும் இதுக்கு முன்னால் இருந்த முதலமைச்சர்களும் இந்த இவிஎம் மிஷினில் வெற்றி பெற்ற பிரதமர்களும் இந்த இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணாமல் எந்த விதமான சாஃப்ட்வேர்களை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் செய்யாமல் ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷினை யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த இவிஎம் மிஷினில் விஜய் 100 ஓட்டு போடட்டும். அந்த 100 ஓட்டில் நான் இறந்து போன காமராஜர் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரை நான் வெற்றி பெற வைக்கிறேன். இந்த மிஷினை இந்த இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இந்த இவிஎம் மிஷினை சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். உலகத்தில் எவனால் ஒரு விஞ்ஞானி நான் சொல்வது பொய் என்றால் நேரடி ஒளிபரப்பில் கலந்துக்கிற சொல்லுங்கள். என்னைய மாதிரி இந்த இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இந்த இவிஎம் மிஷினை சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் என்றால் அந்த விஞ்ஞானிகளும் ஜெயப்பாண்டியவும் நேரடி ஒளிபரப்பில் வெளிப்படுத்துங்க. இந்த இவிஎம் மிஷினில் போர்ஜரி பண்ண முடியும்னு மட்டும் சொல்கிறான். அதை சொல்லிக்கிட்டே தேர்தல் நடத்திடுறான். இப்போ ஒருத்தனை திருடேன்றான், அவனை பிடிச்சு தண்டனை கொடுக்கணும்ல. அப்போ திருடேன்ட்டு திருடனவே ஆட்சியில் உட்கார வச்சிட்றது. தேவடியாளுக்கு பிறந்த பயல்களாம். நான் செருப்பை கலத்தி அடிக்கிறேன். அடிக்கும்போதோட என்னுடைய செல் நம்பரையும் அதிலே காமிச்சிருவேன். எப்படி? அதிலே என்னுடைய செல் நம்பரையும் காமிச்சிருவேன். இது மாதிரி யூடியூப் சேனலுக்காரன் எவனாவது இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம போடுறோம்னா இந்த யூடியூப்பில் பேசுகிறாங்கல்ல, இந்த பொண்டிய பயிலுக்கு போகிறான் எவனாவதும் அவனுடைய சொந்த செல்ஃபோன் தொடர்பு கொள்கிறதுக்கு போட்டிருக்கானா. நான் எங்கள் அக்காவுடைய ஆதார் கார்டில் வாங்கியிருக்கேன். என்னுடைய சிம்மு என்னுடைய செல்லெல்லாம் மதுரை சைபர் கிரைமேட்டியும் தருமபுரி சைபர் கிரைமேட்டியும் இருக்கிறது. நான் நிரபராதி. மதுரை முழுவதும் படிக்கிறதுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன் 75 நாளைக்குள்ளே. எனக்கு வாய்ப்பு கொடுங்க என்றேன். 5 நீதிமன்றத்துக்கு எழுதி அனுப்பினேன். அந்த சிபிஐ கோர்ட், 6 ஏடிஜே, பிடிஜே, ஜெயம் 2, ஜெயம் 1 இந்த 5 நீதிமன்றமும் லெட்ரு மூலமாக என்னுடைய ஒப்பந்த பத்திரத்தை வாங்கி கொண்டது. அதன் அடிப்படையில் இந்த தேர்தலுக்கு முன்னாடி அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்தை தத்தெடுத்து படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா என்று கேட்டேன். கொடுக்க முடியவில்லை. அப்போ அந்த தேர்தல் தேதியை மட்டும் தள்ளி வைங்க. இந்த 23 அந்த தேதியிலேருந்து தள்ளி வைக்கும்போது அதுலேருந்து 75 நாளைக்குள்ளே நான் மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறேன்.
இவிஎம் மிஷின் போட்டியும் நடத்தி ஓட்டுத்திட்டு செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டுகிறேன். ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் இந்த படிச்சுட்டு வெட்டியாக சுற்றுற பயலுங்க இந்த வீடியோவை வைரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை வைரல் ஆக்குனா இந்த கரப்பாம்பூச்சிக்கு போகிற நான் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். அப்போ உண்மையான செய்தியை இந்த யூடியூப் சேனலுக்காரன் எவனுமே வெளிப்படுத்த மாட்டானா? அது வாச சிறப்படி. ஏன் அரசு ஊழியர்கள், அரசு பணியில் சேர விருப்பம் உடைய மாணவர்கள், அரசு வேலையில் சேர விருப்பமில்லாத மாணவர்கள், படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் அனைவரும் இந்த வீடியோவை வைரலாக்கு. நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, நான் ஒரு முதலமைச்சரும் இல்லை, ஒரு பிரதமரும் இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்தியாவில் முதல் பணக்காரனும் இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு அரசு ஊழியரும் இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தினக்கூலி. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு மதுரை மாவட்டம் முழுவதும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் 75 நாளைக்குள்ள என்று சொல்லும்போது, இந்த கண்டவனுக்கு பிறந்த பிராத்தலுக்கு பிறந்த விஜய், தமிழ்நாட்டு முதலமைச்சர், விவசாயி பையன், உன்னால் முதலமைச்சர் ஆயும் உன்னால் தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை. 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க முடியவில்லை. அது உணர்ந்து ஒரு தாய் தப்பனுக்கு பிறந்திருந்தா நீ பதவியை ஏற்று 75 நாளைக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் படிக்கிறதுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் பதவி விலக வேண்டும் என்று நான் உனக்கு பத்திரம் மூலமாக லெட்டர் அனுப்பியிருக்கேன். அதுக்கு வேண்டிய அக்னாலஜ்மெண்ட் கார்டு கூட விஜய்கிட்ட இருந்து எனக்கு வரவில்லை. அதனால் விஜய் கட்சியில் இருக்கிற அனைவரும் சோத்து பண்டாரமே, ஏண்டா முதலமைச்சர் பொறுப்பில் உட்காந்து அங்கே போய் சோரத்திங்கிறிய தேவடியாளுக்கு பிறந்த பயிலே சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குது. அதற்கு உதாரணம் செல்லூர் காவல் நிலையம். அதற்குரிய நம்பரையும் நான் போட்டிருக்கிறேன் விஜயுடைய வாட்ஸ்அப் நம்பரில். அதனால் முதலமைச்சராக ஆவது நாடை சீர்திருத்தம் கொண்டு வருவது. முதலமைச்சர் ஆவது முதலமைச்சர் உடைய பதவியில் இருந்துக்கிட்டு அந்த டேபிளில் சாப்பாட்டு ராமனாக இருக்கிற பொண்டு பைய விஜய் ஆம்பளையாக இருந்தால் உன்னுடைய ரசிகர்களோ உன்னுடைய கட்சி நிர்வாகிகளோ என்னுடைய செல்லுக்கு கால் பண்ணி, இதான் என்னுடைய நம்பர், என்னுடைய செல்லுக்கு கால் பண்ணி 75 நாட்களுக்குள் விஜய் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்து விடுவார், 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருவார், அப்படி கொடுக்க தவறினால் பதவி விலகுவார் மானமுள்ள தலைவர் என்று உன்னுடைய கட்சி நிர்வாகிகளோ தொண்டர்களோ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லு. இல்லை நீ பதவி விலகின நாளிலேருந்து 75 நாளைக்குள்ளே நான் வந்து படிக்கிறதுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு மதுரை மாவட்டம் முழுவதும் வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். கொடுக்க தவறினால் 1 கோடி ரூபாய் அவதாரம் நான் விஜய்வுக்கு முதலமைச்சருக்கு நான் கட்ட தயார். நீதிமன்றத்துக்கு 1 லட்ச ரூபாயும் கட்ட தயார். என்னுடைய அனைத்து கண்டுபிடிப்பையும் விஜய் காலில் சமர்ப்பித்து விஜய்வுக்கு நான் வேலைக்காரனாகவும் இருக்கிறேன். சம்மதமா? சம்மதம் என்றால் மானமுள்ளவனாக இருந்தால், ஒரு தாய் தப்பனுக்கு விஜய் பிறந்தவனாக இருந்தால் மரியாதையாக ஜெயபாண்டிக்கு பதில் கொடு என்று சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இந்த இதை வைரலாக்கு கரப்பான் பூச்சியே. இதை வைரலாக்கவில்லை என்றால் இதில் இருக்கிற யூடியூப் தேவடியாளுக்கு பிறந்த பயல்கள் உன்னையை தாண்டா வஞ்சி செருப்பு மாலை போட்டிருக்கேன், வைரலாக்கடா தேவடியாளுக்கு பிறந்த யூடியூப் சேனலுக்கார பொண்டு பயல்களா. பொய்யா விளம்பரம் பண்ணி பொய்யான முதலமைச்சரும் பொய்யான பிரதமரையும் பொய்யான கரப்பாம்பூச்சியும் உருவாக்கி முன்னுக்கு கொண்டு வர்ற தேவடியாளுக்கு பிறந்த பயல்களா. இந்த இந்தியாவினுடைய மண்ணை விவசாயத்தை சாப்பிட்ருந்தா, உப்பு போட்டு சாப்பிட்ருந்தா, மானமுள்ளவனாக இருந்தால் இதை வைரலாக்கடா விவசாயிக்கு பிறந்த தேவடியா மகனே. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் தான் சொல்கிறேன்.